திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடியில் இன்று நடைபெறும் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியொட்டி 110 மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். திருவண்ணாமலையில் இன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த இளைஞரணி சந்திப்புல பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பகுதியாக மருத்துவ குழுவும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். 45 மூத்த மருத்துவர்கள், 110 மருத்துவர்கள், அதே போல எக்ஸ்ரே, இசிஜி உள்ளிட்ட அல்ட்ரா உள்ளிட்ட கருவிகளும் இங்கு கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவசர தேவை ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்காக முன்கூட்டியே இவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இருதயம், நரம்பியல், எலும்பியல் என 16 துறை சார்ந்த இந்த மருத்துவர்கள், மூத்த மருத்துவர்கள் இங்கு தயார் நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். போதிய அளவுல 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் உடனடியாக இங்கு தயார் நிலையில் இருக்கிறது. சாதாரண முறையில் அவர்களுக்கான சிகிச்சையானது முழுமையாக இங்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டு, ஒருவேளை மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை இங்கிருந்து அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1,30,000க்கு அதிகமான நிர்வாகிகள் நேரடியாக இங்கு வர இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்காக தண்ணீர் பாட்டில், ஜூஸ், பிஸ்கட் பாக்கெட், அதே போல கடலை மிட்டாய், வறுத்த முந்திரி என அனைத்துமே இங்கு அவர்களுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 6 வகையான நொறுக்கு தீனிகள் அவர்கள் அமரவிருக்கும் இருக்கைக்கு முன்பாகவே ஒரு பையில் இட்டு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பையில் ஏவா வேலு எழுதிய தாய்மானவர் தளபதி ஆட்சியில் தாய்மானவர் தளபதி மீண்டும் அமைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகம் அந்த பையில் போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நிர்வாகிகள் சந்திப்புக்கு தயார் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நிர்வாகிகள் இங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 3 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி முடிந்து அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது அவர்கள் உண்பதற்காக மட்டன் பிரியாணியின் தால்ச்சாவும் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிறது. அதை பொட்டலமாக அவர்களுக்கு வழங்குவதற்கும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் சரியாக 6 மணிக்கு தமிழக முதலமைச்சர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.